வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். குற்றவாளிகள் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை. டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் தீர்ப்பு. சொத்து வழக்குகள் தகவலை மறைத்தால் வேட்புமனு தள்ளுபடி. தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரமளித்து சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. வட மாவட்டங்களில் தொடரும் மழை. சனிக்கிழமையும் நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் 23 வயது மருத்துவ மாணவி கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஓடும் பேருந்தில் 6 பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். கொடூரமாக தாக்கப்பட்ட மாணவி 13 நாள் சிகிச்சை பலனின்றி சிங்கப்பூர் மருத்துவமனையில் இறந்தார். இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் ராம்சிங், முகேஷ் சிங், வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், பவன் குப்தா ஆகிய 5 பேரும் 18 வயது பூர்த்தியாகாத ஒரு வாலிபரும் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளி ராம்சிங் திகார் சிறையில் தூக்கில் தொங்கியதால் முகேஷ் சிங், வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், பவன் குப்தா ஆகிய 4 பேர் மீதான வழக்கு டெல்லி சாக்கத் நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்ட விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் கடந்த செவ்வாயன்று தீர்ப்பளித்த நீதிபதி யோகேஷ் கண்ணா, பலாத்காரம், கொலை, கொள்ளை, சதி, கடத்தல் உள்ளிட்ட 13 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் 4 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவித்தார். 4 பேருக்கான தண்டனையை இறுதி செய்வது தொடர்பாக விரைவு நீதிமன்றத்தில் புதனன்று விவாதம் நடந்தது. கொடூர குற்றத்தை செய்த 4வருக்கும் கருணை காட்டக்கூடாது என்றும், எனவே அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் போலீஸ் தரப்பு வக்கீல் வாதிட்டார். இளம் வயதை கருத்தில் கொண்டு 4வருக்கும் கருணை காட்ட வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வக்கீல்கள் வாதிட்டனர். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி யோகேஷ் கண்ணா தீர்ப்பை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். அதன்படி வெள்ளியன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவாளிகள் முகேஷ் சிங், வினய் சர்மா, அக்ஷய் தாக்கூர், பவன் குப்தா ஆகிய 4வருக்கும் தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி யோகேஷ் கண்ணா அறிவித்தார். இவ்வழக்கில் 6வது நபராக கைதான இளம் குற்றவாளி டெல்லி சிறார் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டான். அவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி கடந்த 31ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. சொத்துக்கள் கிரிமினல் பின்னணியை மறைத்து ஒரு வேட்பாளர் தாக்கல் செய்யும் வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி நிராகரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதுள்ள நடைமுறைப்படி தேர்தலின் போது வேட்பு மனுவில் சொத்து மற்றும் கிரிமினல் பின்னணி குறித்து தவறான தகவல்களை அளித்தாலும் அல்லது சில விவரங்களை நிரப்பாமல் விட்டாலும் அந்த வேட்பு மனுவை தேர்தல் கமிஷன் நிராகரிப்பதில்லை. இதனால் தேர்தல்களில் நிற்கும் பல வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களையும் கிரிமினல் பின்னணியையும் வேட்பு மனுவில் குறிப்பிடுவதில்லை என்றும், அதுபோன்ற வேட்பு மனுக்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி மறுமலர்ச்சிக்கான இந்தியா எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொத்துக்களின் விவரங்களையோ தன் மீதான கிரிமினல் வழக்குகளின் விவரங்களையோ வேட்புமனுவில் குறிப்பிடாமல் விட்டாலும் அல்லது மறைத்தாலும் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இத்தகைய வேட்புமனுக்களை நிராகரிக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு இருப்பதாகவும் நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். இந்த உத்தரவு தேர்தல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை நிலைநிறுத்தும் மிகப்பெரிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இவ்வாண்டின் இறுதியில் சில மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்களும் அடுத்த ஆண்டில் லோக்சபா பொது தேர்தலும் நடக்கவுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கருதப்படுகிறது. ஏற்கனவே கிரிமினல் வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் MP, MLA-க்களின் பதவியை பறிக்கவும், சிறையில் இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்தும் கடந்த ஜூலை மாதத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பு அனைத்து கட்சியினர் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழையும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் அந்த மேலடுக்கு சுழற்சி நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது.
தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்கள் மட்டும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விவரங்களின்படி அடிப்படையில் மிக அதிகமான மழை 7 சென்டிமீட்டர் தர்மபுரி, மானண்டஹள்ளி மற்றும் சோழவரத்தில் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தர்மபுரி, சோழவரம் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், சூலகிரி, திருவலங்காடு பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையும், ஹோசூர், திருவண்ணாமலை பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக முடிவு செய்து அறிவிப்பதற்கான அக்கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் வெள்ளியன்று மாலை நடக்கிறது. 2014 லோக்சபா தேர்தலில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாரதிய ஜனதா தலைவர்கள் மத்தியில் வலுத்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு மோடியை பிரதமர் வேட்பாளராக்க கட்சி மேலிடமும் முடிவு செய்துள்ளது. ஆனால் இதற்கு கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவரை சமாதானப்படுத்த கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார். மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அத்வானி மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை சமரசம் செய்வதற்காக இறுதிக்கட்ட முயற்சிகள் வெள்ளியன்று மேற்கொள்ளப்பட்டன. நிதின் கட்காரி, வெங்கையா நாயுடு, ஆனந்த்குமார் உள்ளிட்டோர் அத்வானி, சுஷ்மாவை தனித்தனியாக சந்தித்து பேசினர். அதன் பலனாக சுஷ்மா மற்றும் ஜோஷி ஆகியோர் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்துள்ளதாகவும் 12 பேரை கொண்ட பாரதிய ஜனதா உயர்மட்ட குழுவின் மெஜாரிட்டியின் அடிப்படையிலேயே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வெள்ளியன்று மாலையில் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவை அறிவிக்க ராஜ்நாத் சிங் திட்டமிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவின் நம்பகமான கூட்டணி கட்சிகளான ஷிரோன்மணி அகாலி தளம், சிவசேனா ஆகியவையும் மோடிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முசாஃபர் நகர் மாவட்டத்தில் படிப்படியாக அமைதி திரும்பி வருகிறது. வெள்ளியன்று ஊரடங்கு உத்தரவு 12 மணி நேரத்துக்கு தளர்த்தப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமையன்று இருதரப்பினரிடையே மத கலவரம் மூண்டது. ராணுவத்தினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் தீவிர ரோந்து காரணமாக முசாஃபர் நகரில் கலவரம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளது. கலவரம் காரணமாக கடந்த சனிக்கிழமை முதல் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வந்தது. வெள்ளியன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது. பொதுமக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வீட்டை விட்டு வெளியே சென்றதால் சாலைகளில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. பாதுகாப்பு படையினரின் தீவிர ரோந்து பணியால் மக்கள் அச்சமின்றி சாலையில் நடமாட துவங்கியிருப்பதால் முசாஃபர் நகரில் இயல்பு நிலை சீரடைந்துள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு இரவில் மட்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்றும் பிறகு முழுவதுமாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் மாவட்ட கலெக்டர் கௌஷல்ராஜ் சர்மா தெரிவித்தார். முசாஃபர் நகர் கலவரத்துக்கு மொத்தம் 44 பேர் பலியாகியுள்ளனர். கலவரத்தால் உயிருக்கு பயந்து வீட்டை விட்டு இடம்பெயர்ந்த 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ எட்டும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் ஆக்ராவில் ஞாயிறன்று நடக்கவிருந்த விவசாயிகள் மாநாட்டில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, வருண் காந்தி பங்கேற்கவிருந்தனர். முசாஃபர் நகரில் அமைதி திரும்பி வரும் நிலையில் விவசாயிகள் மாநாட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுவிடக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக விவசாயிகள் மாநாட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை உத்தரப்பிரதேச அரசு ரத்து செய்துள்ளது. மதுரையில் ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்த 4 பேரை குடிமைப் பொருள் அதிகாரிகள் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் நேதாஜி நகர் பகுதியில் நலபாலன் என்பவருக்கு சொந்தமான மாவு அரைக்கும் மில் உள்ளது. இங்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்படுவதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையன்று துணை வட்டாட்சியர் லதா மற்றும் குடிமைப் பொருள் அதிகாரிகள் மாவு மில்லில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு 140 ரேஷன் பச்சரிசி மூட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மில்லில் 36 மூட்டை ரேஷன் பச்சரிசி அரைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மில்லின் உரிமையாளர் நலபாலன், வேன் ஓட்டுநர் முருகன் உள்பட 4 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். நேதாஜி நகரில் நலபாலன் என்பவர் ரேஷனுக்கு கொடுக்கப்படும் இலவச அரிசி பச்சரிசியை எடுத்து மாவாக அரைத்து அதை மற்ற இடத்திற்கு அனுப்புவதாக எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மாவு மில்லை சோதனையிட்ட போது அவரிடம் 140 மூடை ரேஷன் இலவசமாக வழங்கக்கூடிய பச்சரிசி அதன் சாக்குடன் கூடிய மூடைகளை கைப்பற்றியுள்ளோம்.
பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அரிசி மூட்டைகள் எப்படி கிடைத்தது என்பது குறித்தும் இந்த சம்பவத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கல்வி கட்டணம் 6 லட்சம் ரூபாயுடன் பள்ளி முதல்வர் தலைமறைவானார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளி முதல்வர் ஜாகிர் பாஷா என்பவர் மாணவர்களிடம் பருவ கட்டணமாக 8,000 முதல் 15,000 ரூபாய் வரை வசூலித்துள்ளார். 60க்கும் மேற்பட்ட மாணவர்களிடம் பணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு ஜாகிர் பாஷா தலைமறைவாகினார். இதைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் பருவ கட்டணத்தை மீண்டும் செலுத்தும்படி பெற்றோருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சூர்யா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என் பையனை இந்த வருஷம் நியூ அட்மிஷன் போட்டாங்க. எல்கேஜி போட்டதுக்கு அவங்க மொத்தமா பணம் கட்ட சொன்னாங்க. நாங்க 8,000 இருந்து 10,000 வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் கட்டணும். கட்டிட்ட பிறகு அவங்க என் பையனோட நோட் டைரியில இந்த மாசம் பீஸ் கட்டுங்கன்னு சொல்லி எழுதி அமைச்சாங்க. நாங்க நிர்வாகத்துக்கு நாங்க தான் பீஸ் மொத்தமா கட்டிட்டோமே, நீங்க ஏன் திருப்பி கட்ட சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பிரின்சிபால் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்க திருப்பி பணத்தை நீங்க கட்டி தான் சேர்க்க வைக்கணும், பணத்தை கட்டணும், உன் பிள்ளைய விட்டுட்டு போ இல்லைன்னா இட்டுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதை நாங்க மீறி கேட்டதுக்கு அவர் எங்களை அவதூறா பேசி எங்களை அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டு வந்துட்டாரு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பெற்றோர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். கோவையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவரின் வங்கிக் கணக்கில் இணையதளம் மூலம் 70 லட்சம் ரூபாயை மோசடி செய்த 2 நைஜீரியர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மோகன் என்பவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கடந்த 9ஆம் தேதி காவல்துறையினரிடம் புகார் செய்தார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நைஜீரிய இளைஞர்கள் மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நைஜீரியாவைச் சேர்ந்த ஸ்டான்லி ரான்சம் மற்றும் ரொனால்ட் ஆகிய இருவரையும் கோவை போலீசார் டெல்லியில் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் இருவரையும் கோவை அழைத்து வந்த போலீசார் அவர்களிடமிருந்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய முகவரிகளையும் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கணக்குகள் குறித்த டேட்டாக்களையும் கைப்பற்றினர். மணி என்பவர் கொடுத்த புகாரின் சம்பந்தமாக நைஜீரியாவை சேர்ந்த 2 கல்லூரி நபர்களை இன்று ஜீரோ கிரைம் போலீசார் டெல்லியில கைது செஞ்சு இன்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. மணி என்பவர் கொடுத்த புகார்ல 70 லட்சம் ரூபாய் இவங்க தனது ஒப்புதல் இல்லாம பேங்க்ல இருந்து பணம் டிரான்சாக்சன் ஆனதாகவும் அதை இவங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பினதாகவும் புகார் கொடுத்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட நைஜீரியர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் இணையதளங்கள் மூலம் முதலீடுகள் செய்வது, வேலைவாய்ப்பு அளிப்பது என பல்வேறு முறைகளில் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. திடீர் மின்தடை காரணமாக தேசிய தடகள போட்டிகளின் நிறைவு விழா கும்மிருட்டில் பெருங்குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தேசிய தடகள போட்டிகள் கடந்த சில நாட்களாக நடந்தன. போட்டியின் நிறைவு விழா பிர்சா முண்டா தடகள அரங்கில் புதனன்று மாலை நடந்தது. விழா துவங்கிய சிறிது நேரத்தில் மின்சார தடை ஏற்பட்டதால் ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் இருளில் மூழ்கியது. மின் தொகுப்பில் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் மின் சப்ளை கிடைக்க நீண்ட நேரம் ஆகும் என்று தகவல் வந்தது. ஜெனரேட்டர் போன்ற முன்னேற்பாடும் இல்லாததால் கும்மிருட்டிலேயே விழா தொடர்ந்து நடந்தது. விழாவுக்கு வந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கீதாஸ்ரீ ஆரோன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் புழுக்கத்தில் நெளிந்த போதும் டார்ச் லைட், மொபைல் போன் வெளிச்சத்தை கொண்டு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற அணிகளின் பெயர்கள் வாசிக்கப்பட்டு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிகள் பெரும் குழப்பத்துடன் நடந்து முடிந்தது. बिजली चली गई है, वो ग्रिड फेलियर है, नामकुम ग्रिड फेलियर है, पूरी लाइट गई हुई है. बनने में थोड़ा टाइम लगेगा, इसलिए मगर हम लोगों ने अपना कार्यक्रम जो है कम से कम प्राइज डिस्ट्रीब्यूशन का काम हमने निपटा दिया. விளையாட்டுத்துறையை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லவிருப்பதாக பல்வேறு விளையாட்டு அமைப்புகளும் விளையாட்டு அமைச்சகமும் மார்த்தட்டி கொண்டிருக்கும் வேளையில் இருட்டில் நடந்த தேசிய தடகள பரிசளிப்பு விழா இந்திய விளையாட்டுத்துறையின் நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 272 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,850 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 54 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார்வெள்ளியின் விலை 50,620 ரூபாயாக இருந்தது. தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள கைவினைப் பொருள் தொழிற்கூட்டுறவு சங்கத்தில் நவராத்திரி கொலு கண்காட்சி துவங்கியுள்ளது. தஞ்சை அரண்மனை வளாகத்தில் உள்ள கைவினைப் பொருள் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கொலு கண்காட்சி மற்றும் விற்பனை நடப்பது வழக்கம். இவ்வாண்டும் கொலு கண்காட்சி துவங்கியுள்ளது. கண்காட்சியை மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்தார்.
காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பொம்மைகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. நாங்க 25 வருஷமா பொம்மைகள் வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பெருசா வைக்கிறோம். ஒரு பார்க்கு எல்லாம் வைக்கிறோம். இந்த விசிட்ஸ் என்னன்னா இந்த பொம்மை எல்லாம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப கலாக்காரங்க. அவங்களுக்கு ஒரு தொழில், ஒரு வருமானம் வரும். நம்ம பொம்மை வச்சிருந்தா நம்ம கலை, நம்ம சம்ஸ்கிருதி எல்லாம் நல்ல முன்னாடி போகும். அதனால நான் தசரா பொம்மை வச்சுட்டு இருக்கிறேன். இந்த கண்காட்சியில் திருப்பள்ளி எழுச்சி, தீமிதி செட், பழமுதிர் சோலை, ராவணன் தர்பார், அழகர் ஆற்றில் இறங்குதல், ஆண்டாள் ஜனனம், ஸ்ரீ ரெங்கநாதர், சக்கரத்தாழ்வார் போன்ற சிறப்பம்சம் மிக்க பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.